இந்த ஐடியில உள்ள இந்த நல்ல மனிதர் சொல்லியிருக்காரு, நீ தான் வீடியோ பண்ணிட்டு திரியிற அப்படின்னா உங்க ஆத்தாவையும் வீடியோல சேர்த்து அது வேற பேக்ரவுண்ட்ல இருந்து வாய்ஸ் கொடுத்துட்டே இருக்கு. உங்க ஆத்தா சப்போர்ட்ல ஆடிக்கிட்டு திரியிறியா அப்படின்றாப்ல. அதை வேற 4 பேர் லைக் பண்ணிட்டு உனக்கு ஃபாலோவும் பண்ணிட்டு இருக்காக பாரு அப்படின்றாப்ல. யோ, எங்க வீட்டுல பர்மிஷன் வாங்கி நான் வீடியோ பண்றதுக்கு கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிடுச்சியா. அதுக்கு முன்னாடி வரைக்கும் என் பெத்தவங்களுக்கே நான் வீடியோ பண்ணுறது தெரியாது. அவங்க ஐடியில் ஃபுல்லாக பிளாக்ல போட்டு வச்சுருந்தேன். சரிங்களா? சும்மா ஒன்றும் அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணலை. அவங்கக்கிட்ட பெர்மிஷன் வாங்கி நான் பண்ணுறேன், எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்ககிட்ட நான் எல்லாம் பேசி அவங்கள நான் கன்வின்ஸ் பண்ணி அவங்கள இப்படி கொண்டு வந்து அவங்க எனக்கு ஒரு வீடியோ எடுத்துற அளவு ஒரு கேமரா வச்சுக்கலாம் எனக்கு ஆள் இல்லை. சரிங்களா? அதுக்காக எங்கள் அம்மா எனக்கு பிடிச்சி கொடுத்துட்ருக்காங்க. அது உனக்கு அவ்வளோ இதா? அது போக என்னை பற்றி பேசு, என்னை பற்றி என்ன வேணா நீ கமெண்ட்ல போடு, அதை பற்றி நான் கண்டுக்க போகிறது கிடையாது. அதை ஒரு 4 பேர் லைக் பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு என் ஃபாலோவர்ஸை பற்றி நீ பேசிகிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோ, செம்ம காண்டாயிருவேன். நீ இன்னைக்கு மட்டும் பேசல, தொடர்ச்சியாக நீ நிறையா வீடியோவில் இந்த கமெண்ட் போட்டுகிட்டே இருக்க. எனக்கு கோபம் பலியாட்டம் வருது. இருக்க பிரச்சனையில் இந்த மாதிரி பிரச்சனைலாம் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. சரிங்களா? தேவையில்லாத வம்பிழுத்துட்டு இருக்காதீங்க. கோவம் பலியா வருது. அப்புறம் உங்க அம்மா அப்பாவா எனக்கு இன்னும் வீடியோ பிடிச்சி தருவாங்க, இல்ல உங்க அம்மா அப்பாவா எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இல்லைன்னு கிளம்பி வா, நீ எந்த ஊர், கிளம்பி வா, கிளம்பி நீ எனக்கு இப்போ நீ வீடியோ எடுத்து கொடு. எனக்கு வீடியோ பண்ணுறது எனக்கு பிடிச்சிருக்கு, நான் நார்மலாக நான் எனக்கு பிடிச்சதை நான் பேசி வீடியோவாக போட்டுட்ருக்கேன். நீ எங்கே இருக்கே, கிளம்பி வாப்பா, நீ எனக்கு வீடியோ எடுத்து கொடுப்பா. எங்கள் அம்மா எனக்கு எடுத்துறாங்க, உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு கோவப்படுத்தி பார்க்காத, எனக்கு கோவம் பயங்கரமாக வருது. இந்த ஐடி தாங்க.